அனைவரின் வீடு இப்படி ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது அந்த வீட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் சூரிய பிரகாஷ் விஞ்சமுரி, டாக்டர் காமேஸ்வரி தம்பதியினர் இவங்களுக்கு சொந்தமானது தான் இந்த அனைவரின் வீடு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் யாரும் தங்கி சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் அந்த வீட்டுக்குள் சென்று சாப்பிடலாம், தேவைப்படும் உடைகளை எடுத்து அணிந்து கொள்ளலாம், அதற்கு ஏற்ற அனைத்து வசதிகளையும் செய்திருக்காங்க இந்த தம்பதியினர். இவங்க இதோட எண்ணம் இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலை 11 மணி பசியோடு ஒருவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். உணவு சமைத்து அவங்களுக்கு கொடுத்தோம். வேகமாக அந்த உணவை வாயில் போட்டு தட்டில் இருந்தவற்றை ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிட்டார். அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. ஏன் சார் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டோம். சாப்பிட்டு 2 நாள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்ததுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கார். அப்போதுதான் அவங்களுக்கு இந்த வீடு பற்றிய எண்ணம் உதிச்சிருக்கு. பசியோடு யார் வேண்டுமானாலும் தேவையானவற்றை சாப்பிட்டு செல்ல வசதி ஏற்படுத்தினால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நினச்சிருக்காங்க. அதே போல் தேவைப்படுபவர்கள் எத்தனை நாள் வேண்டுமானாலும் அங்கே தங்கியிருந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி 2006 தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கொத்தப்பேட்டையில் இந்த வீட்டை உருவாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கும் சமையல் பொருட்களை பயன்படுத்தி சமைத்து யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். தயாராக வச்சுருக்கும் சாப்பாட்டை எடுத்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் உடைகளை எடுத்து அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இல்லத்தின் பெயர் அந்தரி இல்லு, அதாவது அனைவரின் இல்லம். தமிழில் சொல்லப்போனால் காலை 5 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் யார் வேண்டுமானாலும் இங்கே சாப்பிட்டு செல்லலாம். இல்லம் திறந்தே இருக்கும். இவங்களோட சொந்த வீட்டில் அரிசி, சமையல், கேஸ் கூட தீர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வீட்டில் ஒரு நாளும் எந்த பொருளாது ஏற்படாத வகையில் இவங்க பார்த்துருக்காங்க. டாக்டராக இருக்க இவங்க மனைவி சம்பாதிக்கும் பணத்திலிருந்து மட்டுமே இந்த வீட்டை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதிக்காக வருபவர்களுக்கும் இங்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்குள்ள மணியை அடித்து அவர் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிவித்தால அவர் முன்ன உட்கார்ந்து அவர் பேசுவதை இவங்க பொறுமையாக கேட்குறாங்க. அதிலேயே பலரது மன அழுத்தங்களும் தீர்ந்து போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கு சிறிய நூலகமும் வச்சுருக்காங்க. இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தங்கி வேலைகளை புத்தகங்களை எடுத்து படிச்சுக்கிட்டு வேலைக்கு சென்ற இளைஞர்கள் பலரும் இருக்காங்க. இந்த பலரின் பசியை போக்கும் உள்ள இந்த வீடு இவங்களுக்கு பின்னாடி இயங்கும் அப்படின்னு இந்த தம்பதியினர் சொல்கிறாங்க. பல இடங்களிலும் இதுபோன்று இல்லங்களை திறக்கும் ஆசை இருக்குது அப்படிங்கிறத இந்த டாக்டர் சூரிய பிரகாஷ் விஞ்சமுரி, காமேஸ்வரி தம்பதியினர் இதை சொல்கிறாங்க. இவங்க குலம் எல்லாம் நீடூடி வாழணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். நன்றி.